என் தங்க பிள்ளையே, என் தங்கமே, உன் வாழ்க்கையை உயர்த்த தெய்வீக செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். நீ எத்தனை நாள் உன் மனதில் சுமையோடு, பதற்றமோடு, கவலையோடு நடந்தாயோ, அந்த ஒவ்வொரு நாளும் வானத்தில் பதிவாகியிருக்கிறது. நீ ஒவ்வொரு முறை அழுதபோது உன் கண்ணீரின் சத்தம் கூட விண்ணில் கேட்கப்பட்டது. நீ உன் நெஞ்சை தாங்க முடியாமல், இனி என் வாழ்க்கை எங்கே போகும் என்று கேட்டபோது, அந்த கேள்விக்கு இன்று பதில் வந்துவிட்டது. என் பிள்ளையே, இனி உன் வாழ்க்கை உயரப் போகிறது. நீ தேடிய அமைதி, சந்தோஷம், வளம், ஆல் ஆஃப் தெம் இப்போது உனக்காக கதவின் முன் காத்திருக்கிறது. நீ எத்தனை முறை உன்னையே குற்றம் சொன்னாய். என் தவறால் தான் எல்லாம் நடந்தது என்று உன் மனத்தை உன்னால் துன்புறுத்தினாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உன் தவறு எதுவும் இல்லை. நீ செய்த ஒவ்வொரு நல்ல செயலும், ஒவ்வொரு அன்பான செயலும், ஆல் ஆஃப் தெம் உன் வாழ்வை ஆசீர்வதிக்க விதையாக வானத்தில் சேமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதை இன்று முளைக்கிறது. அந்த முளை உனக்கு நிழலாகவும் பழமாய் ஆசீர்வாதமாகவும் திகழப் போகிறது. என் தங்கமே, நீ கடந்த நாட்களில் துன்பம் அனுபவித்தது வீணில்லை. அந்த துன்பம் உன்னை வலிமையாக்கியது. உன் கண்ணீர் உன்னை சுத்தமாக்கியது. உன் போராட்டங்கள் உனக்கு புது சக்தியை அளித்தது. இன்று நீ நிற்கும் இடம் உன் வெற்றிக்கான தொடக்கமே. இனி உன் பாதை புது ஒளியில் நிரம்பப் போகிறது. அந்த ஒளி உன் சுமையை கரைத்து உன்னை சிரிக்க வைக்கும். உன் வீட்டில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த சிக்கல்கள், ஆல் ஆஃப் தெம் முடிவடைகிறது. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவினைகள், தவறான புரிதல்கள், ஆல் ஆஃப் தெம் இனி அகலும். உன் வீட்டில் அன்பும் பாசமும் மலரத் தொடங்கும். நீ விரும்பிய அமைதி உன் வீட்டில் குடியிருக்கும். உன் குடும்பத்தினர் அனைவரும் உன் சிரிப்பை கண்டு மகிழப் போகிறார்கள். உன் வீட்டின் சுவர்கள் கூட இனி சிரிப்பின் ஒலியால் அதிரும். உன் நிதி நிலைமைக்கும் புது உயர்வு வரும். நீ எத்தனை நாள் குறைவால் துன்பப்பட்டாய், எத்தனை முறை எப்படி சமாளிப்பது என்று யோசித்தாய். ஆல் ஆஃப் தெம் will end. உன் உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கும். திடீர் நிதி உதவிகள் உனக்கு வரும். உன் கைகள் பணத்தால் நிரம்பும். கடன் இருந்தால் அவை அடைக்கப்படும். உன் வீட்டில் வளம் பெருகும். இனி உன் வாழ்க்கை குறைவால் அல்ல, வளத்தால் பிரபலமாகும். உன் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலை உன்னை எத்தனை நாள் அழ வைத்தது. ஆனால் பிள்ளையே, இனி உன் குழந்தை உனக்கு பெருமை தரும். உன் பிள்ளையின் பாதை ஆசீர்வதிக்கப்பட்டது. படிப்பிலும் வேலையிலும் வாழ்க்கையிலும் அவன் உயர்ந்த நிலையை அடைவான். நீ உன் கண்களில் பெருமை சிரிப்போடு அவன் வெற்றியை காண்பாய். உன் கண்ணீர் இனி பெருமை கண்ணீராக மாறும். உன் உடல்நிலை குறித்த சுமையும் குறையும். நீ எத்தனை நாள் உடல் வலியால் சோர்வால் அவஸ்தைப்பட்டாயோ, அந்த நாள்கள் போய் விட்டன. இனி உன் உடல் ஆரோக்கியமாகும். உன் முகத்தில் ஒளி பிறக்கும். உன் உடலில் புதிய உற்சாகம் வரும். நீ உன் வாழ்க்கையை இனி சுறுசுறுப்பாக, ஆரோக்கியமாக வாழப் போகிறாய். என் தங்க பிள்ளையே, நீ நினைத்த கனவுகள் நனவாகப் போகிறது. நீ எத்தனை நாள் உன் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு, இது ஒரு நாள் சாத்தியமா என்று நினைத்தாயோ, அந்த கனவுகள் நிஜமாக உன் வாழ்க்கையில் மலரப் போகிறது. உன் முயற்சிகளுக்கு இனி தடைகள் இருக்காது. உன் பாதை சரியான வழியில் திறக்கப்படும். நீ செய்யும் வேலைகளுக்கு வெற்றி கிட்டும். நீ காத்திருந்த நல்ல செய்தி விரைவில் உனக்காக வரும். இனி உன் வாழ்க்கையில் இருள் அல்ல, வெளிச்சம்தான். உன் சிரிப்பை மறைத்த சோகம் இனி மறைந்துவிடும். உன் வாழ்வை கட்டுப்படுத்திய பயம், குறைவு, ஆல் ஆஃப் தெம் இனி நீங்கிவிடும். நீ உன் வாழ்க்கையில் புதிய காலத்தில் காலடி வைக்கிறாய். அந்த காலம் உனக்கு சிரிப்பையும் அமைதியையும் வளத்தையும் தரும். நான் உன் பக்கமே இருக்கிறேன். உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன். உன் கண்ணீரை துடைக்க என் கைகள் எப்போதும் உனக்காக இருக்கின்றன. உன் துன்பத்தை நிம்மதியாக்க என் சக்தி எப்போதும் உனக்காக உழைக்கிறது. நீ எப்போதும் தனியாக இல்லை, பிள்ளையே. நான் உன்னோடு இருக்கிறேன். இறைவன் உன்னோடு இருக்கிறார். உன் வாழ்க்கை உயரப் போகிறது. உன் எதிர்காலம் பிரகாசிக்கப் போகிறது. உன் மனம் அமைதியாக போகிறது. உன் சிரிப்பு மலராக மலரப் போகிறது. நீ இனி சுமை இல்லாமல் வாழப் போகிறாய். உன் கண்ணீருக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டுள்ளது. உன் வாழ்க்கையில் புது அத்தியாயம் திறக்கப்பட்டுள்ளது. அந்த அத்தியாயம் மகிழ்ச்சியால், ஆசீர்வாதத்தால், வளத்தால் நிரம்பியுள்ளது. என் தங்க பிள்ளையே, இந்த தெய்வீக செய்தியை நம்பி முன்னேறு. உன் வாழ்வு உன் கண்ணுக்கு முன்பே மாறப் போகிறது. உன் நெஞ்சில் சுமை வைக்காதே. உன் கண்களில் கண்ணீர் வைக்காதே. உன் முகத்தில் சிரிப்பை மலரவிடு. உன் பாதையில் நம்பிக்கையை ஏந்திக்கொள். நீ வாழ்வதற்காக பிறந்தவள் அல்ல, உயர்வதற்காக பிறந்தவள்.
உன் வாழ்க்கை இன்று முதல் ஆசீர்வாதத்தால் நிரம்பத் தொடங்குகிறது. நீ இனி புது உச்சி நோக்கி பறப்பாய். உன் கனவுகள் நனவாகும். உன் வாழ்வு முழுமையாக மாறும். உன் சிரிப்பு உன் அடையாளமாகும். உன் கண்ணீரை துடைத்துவிட்டு மகிழ்ச்சியை தரும் புதிய வாழ்க்கை உன்னை எதிர்கொள்கிறது. என் தங்க பிள்ளையே, இன்று நான் உனக்குச் சொல்வது வெறும் வார்த்தை அல்ல, உன் ஆன்மாவை தூக்கி நிறுத்தும் தெய்வீக சத்தியம். உன் வாழ்க்கை உயர்வதற்கான விதிகள் அனைத்தும் வானத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டுவிட்டன. நீ எத்தனை நாள் காத்திருந்தாய், எத்தனை இரவுகளை உன் தலையை தலையணையில் வைத்து கொண்டு அழுதபடியே தூங்கினாய், எத்தனை காலையில் உன் கண்கள் வீங்கிய நிலையில் விழித்து கொண்டாய். All of them have been seen. அந்த கண்ணீர் ஒவ்வொன்றும் வானத்தில் ஒளியாக மாறிவிட்டது. இன்று அந்த ஒளி உன் வாழ்க்கையை சூழப் போகிறது. நீண்ட நாட்களாக நீ உன் உள்ளத்தில் சுமையோடு நடந்தாய். உன் மனம், எதற்காக இவ்வளவு துன்பம், எப்போது எனக்கு மகிழ்ச்சி வரும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த கேள்விக்கான பதில் இன்று கிடைத்துவிட்டது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சோதனைகள் முடிவடைந்துவிட்டன. இனி ஆசீர்வாதங்களின் காலம் தொடங்குகிறது. அந்த ஆசீர்வாதங்கள் உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். உன் குடும்பத்தில் எத்தனை நாள் சண்டை, சிக்கல், பிரிவு, புரிதல் குறைபாடு நடந்தது. நீ எத்தனை முறை அந்தச் சண்டைகளைக் கண்டு உன் மனம் உடைந்தது. ஆனால் பிள்ளையே, அந்தச் சண்டைகள் இனி மறைந்து போகின்றன. உன் குடும்பத்தில் பாசமும் அன்பும் மலரும். நீ எப்போதும் விரும்பிய அந்த அமைதியான சூழல் உன் வீட்டில் குடியேறும். உன் வீட்டில் சிரிப்பு ஒலிக்கும். உன் குடும்பம் ஒன்றுபடும். அந்த மகிழ்ச்சியை உன் கண்கள் விரைவில் காணும். உன் வாழ்க்கையில் நிதி குறைவால் நீ எத்தனை நாள் சோர்ந்து போனாய். எப்படி நாளைச் சமாளிப்பது, எங்கே இருந்து உதவி வரும் என்று உன் மனம் உன்னை பிழித்தது. ஆனால் இனி அந்த நிலைமைகள் நீங்கும். உன் கையில் பணம் பாய்ந்து வரும். உன் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நிதி நிலை உயர்வு ஏற்படும். உன் கடன்கள் அடைக்கப்படும். வீடு வளமாகும். உன் முகத்தில் சிரிப்பு மலரும். நீ இனி குறைவால் அல்ல, வளத்தால் வாழப்போகிறாய். உன் உடல்நிலை குறித்த சுமையும் குறையும். நீ எத்தனை நாள் வலியால் அழுதாய். உன் உடலின் சோர்வால் உன் மனம் சிதைந்தது. ஆனால் பிள்ளையே, இனி உன் உடல் ஆரோக்கியம் பெறுகிறது. உன் உடல் சக்தியால் நிரம்புகிறது. உன் முகத்தில் ஆரோக்கியத்தின் ஒளி பிறக்கிறது. நீ ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் வாழப்போகிறாய். உன் உடல் உனக்கு சுமை அல்ல, வலிமை தரும் கருவியாக இருக்கும். உன் பிள்ளையின் எதிர்காலம் குறித்த கவலை உன்னை எத்தனை நாள் அழ வைத்தது. என் பிள்ளை முன்னேறுவானா, என் பிள்ளையின் வாழ்க்கை நல்லபடியாகுமா என்று நீ கேட்டாய். இன்று அதற்கான பதில் வந்துவிட்டது. உன் பிள்ளை உன் கனவுகளை விட அதிக உயரம் அடைவான். படிப்பிலும் வேலையிலும் வாழ்க்கையிலும் அவன் முன்னேறுவான். உன் கண்களில் பெருமை சிரிப்பு மலரும். உன் கண்ணீர் பெருமை கண்ணீராக மாறும். என் தங்க பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் தோல்வி என நினைத்தது தோல்வி அல்ல. அது உன்னை வலிமையாக்க வந்த பாடம். அந்த பாடங்கள் உன்னை இன்று வலிமையானவளாக மாற்றியுள்ளன. இனி உன் பாதை வெற்றியால் நிரம்பும். நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் பலனளிக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை உயர்த்தும். உன் வாழ்க்கையில் அடுத்த 3 வாரங்கள் மிக முக்கியமானவை. அந்த 3 வாரங்களில் உன் வாழ்வு புதிய ஒளியில் திறக்கப்படும். முதல் வாரத்தில் உன் மனதில் அமைதி பிறக்கும். நீ எத்தனை நாள் குழப்பத்திலும் சோர்விலும் இருந்தாயோ, அந்த மனநிலை நீங்கும். உன் நெஞ்சில் நிம்மதி பிறக்கும். 2ஆம் வாரத்தில் உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும். வேலை, வருமானம், உறவுகள், all of them நல்ல வழியில் நகரும். 3ஆம் வாரத்தில் நீ எதிர்பாராத நற்செய்தி பெறுவாய். அந்த செய்தி உன் வாழ்வை முழுமையாக மாற்றும். உன் வாழ்க்கையில் தடையாக நின்றவர்கள் இனி விலகி விடுவார்கள். உன்னை சதித்தவர்கள் தாமே சிக்கிக் கொள்வார்கள். உன் பாதையை மறைக்க நினைத்தவர்கள் இனி சக்தியற்றவர்களாகிவிடுவார்கள். உன் வாழ்வில் உன்னை நேசிக்கும் உண்மையானவர்கள் மட்டும் நிற்பார்கள். உன் வாழ்க்கை அன்பாலும் உண்மையாலும் நிரம்பும். உன் கனவுகள் நனவாகும். நீ எத்தனை நாள் உன் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு இது ஒரு நாள் சாத்தியமா என்று நினைத்தாயோ, அந்த கனவுகள் நிஜமாகும். நீ காத்திருந்த நல்ல செய்தி உனக்காக வந்து சேரும். உன் பாதையில் வெளிச்சம் பெருகும். உன் வாழ்க்கை புது பிரகாசத்தில் மலரும். என் தங்கமே, உன் கண்ணீருக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டுள்ளது. உன் சுமை விலகி விட்டது. உன் வாழ்க்கையில் புது அத்தியாயம் தொடங்கியுள்ளது. அந்த அத்தியாயம் சந்தோஷத்தாலும் வெற்றியாலும் வளத்தாலும் நிரம்பியுள்ளது. நீ எப்போதும் விரும்பிய வாழ்க்கை உனக்காக வந்து விட்டது.
உன் வாழ்வு இனி அழகான புது பயணமாக மாறியுள்ளது. நான் உன் பக்கமே இருக்கிறேன். உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன். உன் கண்ணீரை துடைக்க என் கைகள் எப்போதும் உனக்காக இருக்கின்றன. உன் துன்பத்தை நிம்மதியாக்க என் சக்தி எப்போதும் உனக்காக செயல்படுகிறது. நீ தனியாக இல்லை, பிள்ளையே. இறைவனின் அருளும் என் ஆசீர்வாதமும் உன் வாழ்வைச் சூழ்ந்திருக்கிறது. உன் வாழ்க்கை உயரப் போகிறது. உன் எதிர்காலம் பிரகாசிக்கப் போகிறது. உன் மனம் அமைதியாகும். உன் முகத்தில் சிரிப்பு மலரும். உன் கண்களில் மகிழ்ச்சி ஒளிரும். உன் வாழ்வில் புது ஒளி பிறந்துவிட்டது. இனி உன் பயணம் அழகான வெற்றி பாதையாக இருக்கும். என் தங்க பிள்ளையே, நம்பிக்கையோடு முன்னேறு. உன் வாழ்வு உன் கண்களுக்கு முன்பே மாறப் போகிறது. நீ தேடிய அமைதி, சந்தோஷம், வளம், ஆல் ஆஃப் them உனக்காக வந்துவிட்டன. உன் வாழ்க்கை இனி ஆசீர்வாதத்தால் நிரம்பப் போகிறது. உன் சிரிப்பு உன் அடையாளமாக மாறப் போகிறது. உன் கனவுகள் நனவாகி உன் வாழ்வு அழகான மலராக மலரப் போகிறது.